வேலூர் மாநகராட்சி பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரில் நாற்று நட்டு பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாநகராட்சியின் 1வது மண்டலத்திற்கு உட்பட்ட 4வது வார்டில் உள்ள சிஎம் ஜான் தெரு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் கழிவுநீர் செல்வதற்கு கால்வாய் இல்லாததால் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் அனைத்தும் சாலையிலேயே தேங்கி அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கொசு தொல்லைகள் மற்றும் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடமும் 4வது மாமன்ற உறுப்பினர் சித்ரா லோகநாதனிடமும் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை கண்டித்தும் உடனடியாக கழிவுநீர் கால்வாய் அமைக்க கோரியும் பொதுமக்கள் தெருவில் தேங்கி நிற்கும் கழிவுநீரில் நாற்று நட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது 3வது வார்டு 4வது வார்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சரியா தெரியல. நாங்கள் கவுன்சிலர் கிட்ட கேட்டோம். அவங்க 3வது வார்டும் இல்லைன்றாங்க, சில பேர் 4வது வார்டு எங்களுக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து சிஎம் ஜான்சி 5th கிராஸ் செங்குட்டையில் காட்பாடியில் இருக்கும். ஸோ இந்த தெருவில் காவா இல்லாதனால எங்களால் ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். நிறைய பேர் குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய அந்த சாக்கடையாக இருக்கிறதுனால ஸ்கூலுக்கும் போக முடியல, வர முடியல. அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ஃபீவர் வருது. மழை காலம் வரப்போகுது. அந்த கொசு வேறு நிறைய எங்கள் வீட்டாண்டெல்லாம் வரப்போகுது. நாங்கள் என்ன பண்ணுறது? கொஞ்சம் நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த காவா போட்டிங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறைய பேர் வயசானவங்களுக்கெல்லாம் கூட ஜுரம் நிறைய வாட்டி வந்திருக்கு. ஸோ இங்கே நிறைய எங்களாலெல்லாம் இருக்க முடியல. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.